Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி இன்று வரவுள்ள நிலையில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது விஸ்வநாதன்? எவ்வளவு போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த பாமன்ல இருந்து சுமார் 550 கோடி மதிப்பீட்டுல இருந்து கடலுக்கு நடுவே செங்குத்தாக தூக்கக்கூடிய தூக்குப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. அந்த பணியில கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது பணி நிறைவடைந்த அடுத்து கைமத்துறை சார்பில் பல்வேறு கட்டங்களாக அதில் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இன்று சரியாக ஒரு 11:50 நிமிடத்திற்கு இலங்கையிலிருந்து நேராக ராமேஸ்வரத்தை மண்டப முகாம் அமைக்கப்பட்டுள்ள எரிப்பிடி தளத்திற்கு பிரதமர் இறங்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக பாமன் சாலை பாலத்துக்கு வருகிறார். சாலை பாலத்தில் இருந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள செல்லு தூக்கு பாலத்தை திறந்து வைக்கிறார். சரியாக அங்கிருந்து 12:20 நிமிடத்திலிருந்து அங்கிருந்து நேராக ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு சென்று அரை மணி நேரம் திருக்கோயிலிருந்து வழிபடுகிறார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றார். பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு சரியாக பிற்பகல் 3 மணிக்கு ராமேஸ்வரத்தை விட்டு மதுரைக்கு செலவாக தகவல் வந்துள்ளது. இதையடுத்து பிரதமர் வருகையொட்டு 10 SP, 15 DIG, 40 TSP உள்ளிட்ட சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அது மட்டுமல்லாது சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் பாரத பிரதமர் சொல்லக்கூடிய இடங்கள் அனைத்திற்கும் கடந்த 4 நாட்களாகவே ஒவ்வொரு இடங்களாக சென்று ஆய்வு நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாது மோப்ப நாய்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பொதுக்கூட்ட நடைபெறும் இடத்திற்கு அனைவரையும் அனுமதித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதி இருப்பதனால கடலோர காவல் குழும போலீசாரும் கடலோர காவல்படையினரும் தீவிரமாக கடந்த ஒரு வாரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.